பீட்ரூட் இடியாப்பம் சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன ஒரு டைம் சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிட முடியாது. ஏன்னா ரொம்ப காரம் சாரமாக ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் டெய்லி நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் இடியாப்பம் செய்து கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்மளை தொருத்தி அனுப்பிடுவாங்க. அதனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு, அதாவது அத்தி பூத்தா மாதிரி தான் இந்த இடியாப்பம் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா இதை சாப்பிட சொல்லி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இடியாப்பம் சூப்பராக வந்துச்சு. நான் இதுக்கு சர்க்கரை மட்டும்தான் தூவி சாப்பிட்டேங்க. தேங்காய் பால்லாம் அரைக்கவே இல்லை இன்னைக்கு. ஏன்னா கரண்ட் அதிகம் விட்டு விட்டு வர்றதுனால ரொம்ப சிக்கல். பீட்ரூட் இடியாப்பம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு 5 மணி நேரம் ரேஷன் புழுங்கல் அரிசியை ஊற போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. நல்லா ஊறின பிறகு கிரைண்டரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். எப்பவும் போல் மாவு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிப்போம். பீட்ரூட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே கரண்ட் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க இப்போ. ஏன்னா புயல் காரணமாக கரண்ட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக அரைச்சி முடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டுருக்கு. ஓரியோவும் குட்டிங்களுமே இந்த பீட்ரூட் இடியாப்பம் சூப்பராக சாப்பிட்டாங்கங்க. இன்னைக்கு பசங்க தான் கம்மியாக சாப்பிட்டாங்க, ஆனால் இவங்கெல்லாம் நிறையா சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், காற்று மழை புயல் ஆரம்பிக்க போகுது. அப்படியே கம்மியாக தான் பெஞ்சிட்டு இருக்கு மழை, ரொம்ப அதிகமாக பெய்யல, ஆனால் விடாமல் பெஞ்சிட்டே இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா சீக்கிரம் மஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சிருச்சு. வலிச்சுக்கலாம், எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. மழையில துணி காய போறது பெரிய விஷயமா இருக்குங்க. துணியே காய மாட்டுது. ஒரு வானல்ல கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா பீட்ரூட் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, நெய் வாசத்தோட சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி நெய் ஊத்தி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவை அப்படியே போட்டு நல்லா அப்படியே கலக்கி மாவை கொஞ்சமா அப்படியே வேக போட்டுக்கலாம். பாருங்க, இடியாப்பத்துக்கு இதை மாதிரி செஞ்சால் மட்டும்தாங்க கை வலிக்காமல் இடியாப்பம் சுட முடியும். நீங்கள் முன்ன மாதிரிலாம் இடியாப்பம் மாவு அரைச்சிலாம் சுட்டிங்கன்னா கை வலிக்கும் தான். இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இடியாப்பம் சுடுறதுக்கு கை வலிக்கவே வலிக்காதுங்க. இப்போல்லாம் இப்படி தாங்க செஞ்சுக்கிறது. இடியாப்பம் வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது, அதாவது இட்லிக்கு அரைக்கும் போது கொஞ்சமாக மாவு எடுத்து இடியாப்பம் சுட்டுறது ஈஸியான வேலை. நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க, தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும், அப்புறம் இடியாப்பம் வராது. அதனால இந்த மாதிரி தான் கலக்கணும் மாவை. நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இடியாப்பம் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மாவை எடுத்து பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கும். பாருங்க, இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான், மாவு வேலை முடிஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சு இட்லி சட்டி நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ இடியாப்பச்சில மாவு எடுத்து போட்டு இடியாப்பம் புழிய வேண்டியதான். கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கலாம். இடியாப்பச்சில இப்போ புளியலாமா? மூடி அப்படியே லாக் பண்ணிக்கலாம். மூடி, அவ்வளோதாங்க. இடியாப்பத்தை புளிய வேண்டியதான். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா பெருசாக சுட்டு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்க இடியாப்பம். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம், சர்க்கரை மேலே தூவி சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் திருவி போட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எது முடியுதோ இன்னைக்கு அதுதான் எங்கள் வீட்டில். ஏன்னா மழையில் ஒன்றும் வேலை பார்க்கவே முடியலங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் நின்றுடுது. அதனால என்னால் வேலை செய்ய முடியல. அப்படியே தண்ணியில் கை வைக்கவே முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கா. அதனால எது ஈஸியோ அந்த வேலையை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இடியாப்பத்தை இட்லி சட்டியில் வச்சு வேக போட போகிறோம். மூடியை போட்டு விட்டுடலாம். எல்லா இடியாப்பமும் இதே மாதிரியே நம்ம புழிஞ்சி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் பெருசாக சுடுறதுனால ஒன்னொன்னா தான் இட்லி சட்டியில் வேக போடுறேன். இவ்வளோதாங்க.
இது மேல அப்படியே தேங்காய் திருவி நம்ம வச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. முன்ன சொன்ன மாதிரி ஒரு தடவை சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த பெரிய இடியாப்பம் ஒன்னு சாப்பிட்றதே பிள்ளைங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா யாருக்குமே அதிகமா பிடிக்கல. அது பீட்ரூட்டுடைய வாசனை வருது இல்ல, அதனால பிடிக்கல. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. நானும் எப்படியும் ட்ரை பண்ணி பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று சாப்பிட வச்சாச்சு. ஆனா பிள்ளைங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுதான் கடைசியா இருக்கணும், இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் நீ செஞ்சு தரக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, எப்பயாவது ஒரு டைம்ல இப்படிதான் செஞ்சு தருவேன், சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். ஆனா வீட்டுல இருக்க குட்டிங்க, அதாவது பிரவுனி, சில்கி, இந்த பிளாக்கி, இவங்க ஓரியோ குட்டியுமே சரி, எல்லாருமே ஓரளவுக்கு செஞ்ச இந்த இடியாப்பத்தை சாப்பிட்டாங்களா, அதுவே எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டுல இருக்க பசங்க கம்மியா சாப்பிட்டுட்டு ரொம்ப மீந்து போகுது. அதனால என்ன பண்றதுடா அப்படின்னு நினைக்கும் போது பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு கீழே கொட்டுறதா இல்ல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா சாப்பிட மாட்டுதுங்களா. அப்ப இந்த பசங்களுக்கு, அதாவது குட்டிங்களுக்கு வச்ச பாருங்க, சூப்பரா சாப்பிட்டாங்க. ஆனா பீட்ரூட் கொடுக்கலாமா கொடுக்கூடாதான்னு கேட்டுதான் நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. என்ன, ஒருவேளை சாப்பாடை இந்த குட்டிங்களுக்கு கட் பண்ணிட்டு நைட்டு இடியாப்பத்தோட முடிச்சாச்சு இன்னைக்கு. நீங்களும் இத மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒரு முறை. வெட்டி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடியாப்ப கொழுக்கட்டை காலையிலேயே மழைக்கு சுட சுட அப்படியே சாப்பிட்டா செம்மையா இருந்ததுங்க. எங்க பசங்க எல்லாருமே சொன்னாங்க, அம்மா சூப்பரா இருக்குன்னு. ஆனா நான் இதை முதல் முறையா ட்ரை பண்ணிருக்கேங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டதே இல்லை, இதுதான் முதல் முறை. டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. வெறும் அப்படியே தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. வேணும்னா கொஞ்சம் மேல சர்க்கரை தூவிக்கலாம், இல்ல தேங்காய் பால் ஊத்திக்கலாம். எதுவுமே இல்லாம வெறும் இந்த கொழுக்கட்டை மட்டுமே நம்ம சாப்பிட்டாலே டேஸ்ட் செம்மையா இருந்தது. பச்சரிசிலேயே இடியாப்பம் செய்யவே தேவையில்லைங்க. இந்த புழுங்கல் அரிசி இருக்குல்ல, ரேஷன் கடையில வாங்குற புழுங்கல் அரிசிலேயே இடியாப்பம் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த கொழுக்கட்டை இவ்வளவு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த கொழுக்கட்டை எப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கோன்றத பார்க்கலாமா? முதல்ல வீட்டில் இருக்க ரேஷன் புழுங்கல் அரிசி 1/2 கிலோ அரிசி எடுத்து அதை அப்படியே தண்ணியில நல்லா கழுவி ஊற போட போறேங்க. முதல்ல இதுதான் முக்கியமான வேலை. எப்படின்னா, ஒரு 5 மணி நேரம் இந்த அரிசி ஊறணும். ஊற போட்டு மிக்சியில அரைக்கலாம், இல்லையே கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டர்ல தான் அரைக்க போறேன். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து தண்ணியில ஊற போட்டு நல்லா கழுவிட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை இப்ப கிரைண்டர்ல போட போறேங்க. கரண்ட் நின்றுடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா இங்க புயல் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால மழை பெய்யல, இருந்தாலும் அப்படியே தூத்தல் தூவிக்கிட்டே இருக்குது. அப்படியே மந்தாரமா இருக்குதுங்க. மழையில யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை சுட்டு சாப்பிட்டா பிடிக்குன்றத மறக்காம சொல்லுங்க. இவங்க எல்லாரும் ஷோபாவில் படுத்து அழகா தூங்குறாங்க. அப்படியே நல்லா குளிருதா, அந்த குளிருக்கு எப்படி சுருண்டு படுத்திருக்காங்க பாருங்க. அரிசி ஊறி போயிடுச்சுங்க. அந்த அரிசியை நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரைண்டர்ல அரைக்க போறோம். இப்போ கிரைண்டர்ல மாவை நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாமா? தண்ணி நிறைய ஊத்தவே கூடாது இடியாப்பம் செய்யறதுக்கு எப்பவுமேங்க. அப்படியே கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா கெட்டியா மாவை எடுத்துக்கணும். இப்போ எல்லா மாவுமே எடுத்துட்டோம் பாருங்க. எல்லாத்தையுமே வலிச்சிடுவோம். இப்போ மல்லாட்ட பருப்பை நல்லா வறுத்து எடுத்துப்போம். தீனிக்காக மல்லாட்ட பருப்பை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க. மல்லாட்ட பருப்பு வறுக்கும் போதே வீட்டுல பாதி காலி ஆயிடுங்க. எங்க வீட்டுல 2 முடி தேங்காய் திருவி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாதான் நல்லா வாசனையா இருக்கும். ஏலக்காய் ஒரு 3 சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்து மல்லாட்ட பருப்பு தோலை எடுத்து மிக்சி ஜார்ல 2யுமே நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு வர போறோம் பாருங்க. கிரைண்டர்ல அரைச்சி எடுத்து வந்தா மாவு அப்படியே ரெடியா இருக்கு. மிக்சியில அரைச்சிடலாமா? ரொம்ப அரைக்க கூடாது. அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். சர்க்கரை சேர்த்திருக்கேன் பாருங்க. தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிப்போம். ஏலக்காய் வாசனையும் அந்த மல்லாட்ட பருப்பு தேங்காய் வாசனையும் செம்மையா இருக்கு. இந்த தீனி இப்ப கலக்கும் போதே அப்படியே வெறும் வாயில எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்டுடலாங்க. கொழுக்கட்டையில தான் வச்சு சாப்பிடணும்னு இல்லை, நாங்க வெறும் வாயில எடுத்து சாப்பிட்டுருவோம். இது அப்படியே ஒரு கிண்ணத்துல மாத்தி வச்சுப்போம். இடியாப்ப மாவு ரெடி பண்ணணும் இல்லையா? இப்போ வானல்ல கொஞ்சமா எண்ணெய் சூடான உடனே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவை கலந்து
நல்லா கிளறி விட போகிறோம். உப்பு சேர்த்துருக்கேன். என்னது இன்னும் தங்கம் இறங்கி வரவே மாட்டிங்களா? ஒரு இறங்கி கீழேயே வர்றதில்லைங்க. நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். மாவை கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ஆனால் நல்லா கிளறுனா நல்லா ஈஸியாக இடியாப்பம் சுற்றி எடுக்கலாம். இப்போ நல்லா கிளறி எடுத்துகிட்டு பாருங்கள். மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஆனால் நான் வந்து எதுவுமே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ஊற்றலைங்க அதிகமாக. இவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு பாருங்கள். கையில் ஒட்டலைனாலே இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இடியாப்பம் புளியிற அச்சில் போட்டுடலாமா? அவ்வளோதாங்க, வாழலாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இடியாப்பம் வந்து வாழலையில தான் நான் வந்து சுத்த போகிறேங்க. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுப்போம். பூட்டிக்கலாமா? அவ்வளோதான். அப்படியே இடியாப்பம் பாருங்க, கையே வலிக்காத சர்ன்னு வரும் பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சு பாருங்க இடியாப்பம். ரேஷன் புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. நான் இது வந்து 3வது தடவை வந்து இந்த மாதிரி இடியாப்பம் சுட்டு சாப்பிட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக தீனி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அதே மாதிரி இடியாப்பம் சுற்றி விட்டுடலாம் பாருங்க. இவ்வளோதாங்க, இதுதான் இடியாப்ப கொழுக்கட்டை. நான் வச்ச பேர் பெட்டி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற வாழலையில் எல்லாத்துலேயுமே அதே மாதிரியே இடியாப்பம் புழிஞ்சு தீனி வச்சு மேலே இடியாப்பத்தை புழிஞ்சு விட்டுடுவோம். இதை இட்லி சட்டியில் வேக போட்டு எடுக்க போகிறோங்க. நல்லா தண்ணி இட்லி சட்டியில் சூடான உடனே 10 நிமிஷம் போதும் இந்த இடியாப்பம் வேகிறதுக்கு. அடுப்பு பற்ற வச்சு தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. அந்த இட்லி சட்டியில் அப்படியே ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கலாமா? ஒன்னொன்னா வச்சுக்கலாம். இன்னொன்று எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க. மூடி போட்டு விட்டுடுவோம். இன்னும் இருக்க மாவெல்லாம் இதே மாதிரியே வாழலையில புழிஞ்சு தீனி வச்சு அதுக்கு மேலே இடியாப்பத்தை புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த இடியாப்பம் வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். அதனால நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சிடணும். அதே மாதிரியே ஊற்றிக்கலாம் பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு. வெறும் இடியாப்பமே நம்ம வந்து சுட்டு எப்பவும் போல் தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம்னா ஒரு நம்ம காலையில் தேங்காய் பால் செய்ய லேட் ஆகுதுன்னா, சட்னி செய்ய லேட் ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி கூட சாப்பிட்டுடலாம். அதனால தான் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே வெந்துடுச்சு, சாப்பிட வேண்டியதான். நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க. வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் இன்னைக்கு காலையில் இடியாப்ப கொழுக்கட்டையோட வேலை முடிஞ்சிடுச்சு. மதியம் வந்து என்ன சமைச்சு சாப்பிட்றதுன்றது இன்னும் வந்து முடிவு பண்ணலை. குட்டிங்க எல்லாருக்கும் பசி எடுத்துடுச்சு, அவங்களுக்கும் நான் இடியாப்பம் கொடுக்க போகிறேன். தனியாக அப்படியே ஒன்று எடுத்துட்டு போய் ஆட அமர சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். இடியாப்பம், அதாவது நேற்று வந்து இடியாப்ப மாவு வந்து வச்சுருந்தாங்க. அந்த இடியாப்ப மாவில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா இடியாப்பம் காலையில் வந்து ஊற்றி கொடுத்துருக்குறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சோயாவில் வெள்ளை குருமா சூப்பராக இருந்ததுங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம், டெய்லி சாப்பிட முடியாது. ஏன்னா காரம் சாரம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பசங்க சொன்னாங்க, அம்மா சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நல்லாவே இருக்காதுன்னு நினச்சி செய்கிறது தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஏதாவது சமைச்சேன்னா நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க எங்கள் வீட்டில். ஆனால் இந்த வெள்ளை குருமாவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க. அதை மாதிரி மிளகு போட்டு நல்லா இறாவில் பெரட்டி செம்மையாக ஒரு புடி பிடிச்சாச்சு. நான் வந்து மதியத்துக்கு இறா வாங்கிட்டு வந்தேங்க. 250 ரூபாய்க்கு இறா வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ காலையில் வெள்ளை குருமாவுக்கு வந்து சோயா முதல்ல தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். நான் வந்து வெள்ளை குருமாவுக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னா வெங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு இது எல்லாமே மிக்சி ஜாரில் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துப்போம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க.
ஒன்றுமே இல்லை, சட்னி செய்கிற நேரம் கூட இந்த குருமாவுக்கு எடுத்துக்கலாங்க. அவ்வளவு ஈஸியாக இருந்துச்சு. நான் முதல் முறையாக தான் இந்த சோயாவில் குருமா வச்சுருக்கேன். மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோமா. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை ஊற்றிக்க வேண்டியதான். 2 கலக்கு கலக்கி விட்டுடலாம். நல்லா அப்படியே ஒரு கொதி வர்றதுக்கு முன்னையே நம்ம சோயாவை அப்படியே அது கூட சேர்த்துருவோம். எல்லாத்தையுமே போட்டுடலாம் பாருங்க. ஏற்கனவே நான் சுடுதண்ணி ஊற்றி ஊற தான் வச்சிருக்கேன். யார் யாருக்கு சோயா பிடிக்காதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ள இடியாப்பத்தை ரெடி பண்ணிக்கலாம். நேற்று ரெடி பண்ண மாவு தான் இந்த இடியாப்ப மாவு. ஒரு இடியாப்பம் சாப்பிட்டாலும் நல்லா பெரிய இடியாப்பமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு வாழலைய கட் பண்ணி ஒரு இடியாப்பத்தை நல்லா பெருசா புழிஞ்சு விட்டுருக்கேன் பாருங்க. நல்லா பெரிய இடியாப்பம், ஆனா ஆளுக்கு 1 சாப்பிட்டாலும் வயிறு திருப்தியா இருக்கும். அதனால நான் நல்லா பெருசா ஒரு இடியாப்பத்தை ஊத்தியாச்சு. பார்த்தா தெரியும் வாழலை எவ்வளவு பெருசா கட் பண்ணிருக்குமோ அவ்வளோ பெருசு ஒரு இடியாப்பம் ஊத்தி இட்லி சட்டி அடுப்புல தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதுல வச்சோம்னா ஒரு 3 நிமிஷம் தாங்க இடியாப்பம் வேகிறதுக்கு டைமு. நம்ம இட்லி வேக போடுற மாதிரிலாம் இல்லை, 3 நிமிஷம் நல்லா தண்ணி சுட்டு இருந்து இடியாப்பம் நம்ம கொத்துல வச்சோம்னா சீக்கிரமா சீக்கிரமா சாப்பிட்டுடலாம். ப்ரௌனி பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கு இடியாப்பம் தருவேன்னு சொல்லிட்டு. இடியாப்பம்லாம் நிறைய சாப்பிட்டுட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா சாப்பிடுவாங்க. வெறும் இடியாப்பமே இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படித்தானடி தங்கங்களா? அப்படித்தானடி தங்கங்களா? ஏன் தங்கம்? எல்லாம் பாக்குறாங்க ஏதாவது கீழே கிடக்குதா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. கருப்பனை மட்டும் காணோம், எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ இடியாப்பம் 2 எடுத்து வச்சு வெள்ளை குருமா ரெடியா இருக்கா, அதையும் நம்ம ஊத்தி நல்லா ஆட அமர ஒரு இடத்துல உட்காந்து நான் காலையில சாப்பிட போறேங்க. நான் சாப்பிட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே எங்க பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பிள்ளைங்கன்னா அதாவது இந்த குட்டிங்க ப்ரௌனி, பிளாக்கி, சில்கிமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க, செம்மையா இருந்தது. நீங்களும் ஒரு நாள் சோயா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு குருமா. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சட்னி செய்யற டைம் கூட எடுத்துக்காது. காலை சாப்பாடை முடிச்ச உடனே மதிய வேலையை ஆரம்பிக்கணும் இல்லையா. மதியத்துக்கு காரம் சாரமா மிளகு எறா பிரட்டல் செம்மையா இருந்ததுங்க. மிளகு எறா பிரட்டலுக்கு என்னென்ன நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம்னா ரொம்ப அதுவும் ஈஸிங்க. தக்காளி பழத்துக்கே வேலை இல்லை. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து அம்மியில வச்சு பட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கலாம். என்னதான் இருந்தாலும் மழையில அம்மியில அரைச்சி நல்லா காரசாரமா அப்படியே பெரட்டி சோறு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. பாருங்க, காத்து, புயல், மழை அப்படியே சீரா இருக்குது. இப்போ அம்மியில நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்ட பாருங்க. மிளகு, சீரகம், கொத்தமல்லி இது 3மே நல்லா வறுத்து எடுத்தது தான் நான் அரைச்சிட்டு இருக்கேன். அரைச்சி எடுத்துட்டு நான் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. தக்காளி பழத்துக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. ஏன்னா தக்காளி பழம்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. அதனால நம்ம தக்காளி பழம் இல்லாம ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிடணும்னா இப்படி, அதாவது வெள்ளை குருமா காலையில தக்காளி பழம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு எறா மிளகு பிரட்டலுக்கும் தக்காளி பழம் இல்லை. பாத்தீங்களா, நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு எறா கழுவி வச்சுக்கோ இல்லையா, அதை நம்ம சேர்க்கணும். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அப்படியே இன்னுமே வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சோறு அடுப்புல வச்சாச்சு, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கழுவி எடுத்துட்டு வந்த எறாவை அப்படியே நம்ம அந்த வெங்காயத்தோட சேர்த்துருவோம். 1 கிலோ எறா தாங்க. ஆனா அதை கிளீன் பண்ணோம்னா 1/2 கிலோ தான் வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ எறா இது 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது அப்படியே எல்லாத்தையுமே நல்லா அப்படியே கலக்கி மிளகுத்தூளை தூவி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ஈஸி. இன்னைக்கு 2 சமையலுமே ரொம்ப ஈஸியா வேலையை முடிச்சாச்சு. பசங்க, அதாவது இந்த குட்டிங்க எல்லாருமே கிச்சன்லயே உட்கார்ந்துருக்காங்க. அந்த எப்படி சொல்றதுல ஒரு ஒரு வாசனை வர பயம், எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்திக்கலாம். பாருங்க, நல்லா கலக்கிக்கலாம். எறாவுக்கு தண்ணியே ஊத்தல, அந்த எறாவே கொஞ்சம் தண்ணி விட்டுடுச்சு பாருங்க. அப்புறம் கொஞ்சமா தேங்காய் பால் ஊத்தணும் இல்லையா, அவ்வளவுதான். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த
மிளகு, சீரகம், கொத்தமல்லி இது மூணுமே அரைச்சி எடுத்து வந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை அப்படியே இறாவில் கொட்டி அப்படியே பெரட்டி எடுக்க வேண்டியதாங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே பெரட்டி விடலாம். அவ்வளோதான், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். 4 கிளறி விட்டுடலாமா. மழைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா பசங்களுக்கு மட்டும் சுட சுட சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேங்க. நேற்று பழையது மீந்துடுச்சா, அந்த பழையதுக்கு இந்த எறா பெரட்டல், அதாவது மிளகு எறா பெரட்டலை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. இவ்வளோதான் எங்கள் வீட்டில். காலைக்கும் மதியத்துக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. குட்டிங்க எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் இல்லையா. கோழிக்கறி குழம்பு ஃப்ரிட்ஜில் இருக்குது, அது அவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ நாங்கள் பழையது, அதாவது நான் இன்னைக்கு பழையது தான் இந்த எறா வச்சு சாப்பிட்ருக்கேன். பசங்களுக்கு சுட சுட சோறு, நேற்று வச்ச ரசம்லாம் இருக்குது, மிளகு எறா பிரட்டலோட சாப்பிட்றோம். வீட்டில் எப்போவுமே இருக்க ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அந்த புழுங்கல் அரிசியில தான் இன்னைக்கு இடியாப்பம் சுட்டு கொடுத்தங்க. செம்மையா இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வெள்ளை குருமாவும் இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இடியாப்பம் செம்மையா வந்துச்சுங்க. நான் எப்பவுமே ரொம்ப 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 இடியாப்பம் சுட்டு கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். ஆனா இடியாப்பச்சில எப்பவுமே அது சொதப்பல் தான் போய் முடியும், கையெல்லாம் வலிக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடாடா செம்மையா இருந்ததுங்க இடியாப்பமும் இந்த குருமாவும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருக்க ரேஷன் அரிசியை நல்லா ஊற போட்டுங்க. எப்பவும் இட்லிக்கு ஊற போடுற மாதிரி அரிசியை ஊற போட்டு நம்ம கிரைண்டர்ல நல்லா அப்படியே பட்டு மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமா சேர்த்து நல்லா பட்டு மாதிரி அரைச்சிட்டோம்னா இடியாப்பம் ரெடி. மிஷின்ல கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துட்டு அதை ஏடு கட்டி வைக்க வேண்டிய வேலையே இல்லைங்க. செம்மையான ஒரு இடியாப்பம். எல்லா குட்டிங்களுக்குமே இன்னைக்கு இடியாப்பம் தான் கொடுத்தேன். ஆளுக்கு 2 சாப்பிட்டாங்க. வெறும் இடியாப்பமே எல்லாரும் சாப்பிட்டாங்க இந்த பிள்ளைங்க. அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு சுட்டதுனால வெளியில இருக்கும் இல்லையா நாய்க்குட்டிங்க, அதுங்களுக்கும் இன்னைக்கு நிறைய எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஏன்னா மறுநாள் அப்புறம் வேற ஏதாவது செய்யணும், அது நம்ம வச்சிருந்து அது வீணா போறத அப்படியே புதுசாவே எல்லாருக்கும் கொடுத்தலாம்னு சொல்லிட்டு, அதாவது சுட சுட இருக்கும் போது எல்லாமே வெளியாக்கியாச்சு இன்னைக்கு. அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிச்சன்ல எப்பவுமே அந்த கோழிக்கறி வாசனை, ஆடு வாசனை எல்லாம் வரும்ல, அப்படிலாம் இருக்கும் போது இவங்க எல்லாம் கிச்சனை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இவங்களுக்குனே கிச்சன்ல ஒரு கதவு போடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி சூப்பரா மஞ்சிடுச்சு. நம்ம இதை வலிச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாமா. மாவு இன்னும் மையில கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கட்டியா நல்லா மஞ்சு வந்துடுச்சு. இதை நம்ம வலிச்சு எடுத்துப்போம். நல்லா வலிச்சு விட்டுடலாம். ரேஷன் அரிசியில இப்படி ஒரு இடியாப்பமா நீங்க நினைக்கலாங்க. நான் நிஜமா சொல்றேன், நான் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் நானா யோசிச்சு பார்த்து ரெடி பண்ணேன். கடைசியில அப்படியே பூ மாதிரி இருந்துச்சுங்க இடியாப்பம். கடையில கொடுப்பாங்க இடியாப்பம், நல்லா இருக்கு, இது எப்படி சுடுறாங்க அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப நாளா யோசிக்கிறேன். நான் இப்பதான் யோசிக்கிறேன், பச்சை அரிசியில சுடலங்க, அவங்க புழுங்கல் அரிசியில தான் இந்த இடியாப்பம் சுடுறாங்க. அதுவும் ரேஷன் கடையில வாங்குற அரிசியில தான் இடியாப்பம் சேல்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமா உப்பு போட்டு மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணியே நான் ஊத்தல, கிரைண்டர் கழுவுன தண்ணியுமே ஊத்தலங்க. நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வானல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம், அதாவது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவை அந்த வானல்ல சேர்த்து 4 கிளறி விட வேண்டியதான். தண்ணிக்கே வேலை கிடையாதுங்க. நல்லா 4 கிளறிப்போம். அந்த வானல் கொஞ்சம் தடியா இருக்கணும், அதாவது நல்லா மொத்தமா இருந்தாதான் அடி பிடிக்காது. மெல்லிசா இருந்துச்சுன்னா ரொம்ப தீஞ்சிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவு நல்லா வெள்ளைன்னு நல்லா அழகா நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க. நல்லா அப்படியே சொலண்டு வருது பாருங்க, நல்லா சொலண்டு வருதா. நல்லா வெந்துடுங்க மாவு. இதுல நம்ம இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு இடியாப்பச்சில போட்டு இட்லி சட்டியில வேக போட்டுற வேண்டியதான். முடிஞ்சிருச்சு பாருங்க. இது அப்படியே தனியா ஒரு பாத்திரத்துல, அதாவது இதே வானல்லே எடுத்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம சிக்கன் குழம்பு வைக்கணும் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணிட்ட பிறகு இதை நம்ம இடியாப்பம் ஊத்திக்கலாம். இப்ப அரிசி கழுவி வச்சுட்டேன். என்னதான் இடியாப்பம் சுட்டாலும் கொஞ்சமா சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு இருக்கணுங்க. ரசம் நேற்று வச்சது இருந்துச்சு, அது அப்படியே இருக்கு. தேங்காய் திருவிக்கலாம் குருமாவுக்கு, அதாவது சிக்கன் வெள்ளை குழம்புன்னு சொல்லலாம், குருமான்னு சொல்லலாம். கொஞ்சம் தேங்காய் திருவிக்கலாம். இவங்கள பாருங்க, சந்திரி சாக்குல அவங்க அம்மாவை என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. என்னடா எழுந்துங்க, எல்லாரும் எழுந்துங்க. எழுந்துன்னு சொன்னா என்ன அட்டகாசம் பண்றாங்க பாருங்க. ஓரியோ போட்டு, தங்கம் ஓரியம்மா இடியாப்ப சாப்பிடுறீங்களாடி? சாப்பிட்றாங்க.
சிக்கன் குருமாவுக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தயிர், தேங்காய், கசகசா, முந்திரி, பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் மிக்சியில் வந்து நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுவோம். பெரிய பீஸ் போட்டாலே இவங்க யாருக்குமே இறங்காது, பிடிக்கவும் பிடிக்காது. இப்போ மிக்சியில் அரைச்சிடுவோமா மசாலாவை? நல்லா அரைச்சி எடுத்துங்க பாருங்கள். இதுதான் வெள்ளை குருமாவுக்கான ஒரு முக்கியமான ஒரு மசாலா. என்னன்னா, இந்த முந்திரி பயிர் இருக்குல்ல, முந்திரி பயிர், அந்த முந்திரி பருப்புடைய வாசனை தாங்க இந்த குருமாவுக்கு தூக்கலாக இருக்கும். பொட்டுக்கடலை போலனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் நல்லா 50 முந்திரி பயிரும் கசகசாவும் வச்சு அரைச்சிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துப்போங்க. இப்போ சிக்கனை நல்லா வதக்கிக்கிட்டேன் பாருங்க. வெங்காயத்தோட சேர்த்து சிக்கனை வதக்கிட்டேன். அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை அப்படியே சேர்க்க போறேங்க. இவ்வளவுதான், ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. எங்க பசங்க சொன்னாங்க, அவன் நீ வச்ச சிக்கன் குழம்புல இது கொஞ்சம் நல்லாதாமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எப்பவுமே பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்கங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கிறத எப்பயாவது ஒரு டைமில் சொல்லுவாங்க. இன்னைக்கு சொன்னாங்க, எப்படின்னா, இந்த குருமா நல்லா இருக்குமா நீ வச்சு கொடுத்ததுலையே, அது இடியாப்பத்துக்கு இந்த வெள்ளை குருமா செம்மையாக இருந்தது சொன்னாங்க. இந்த குட்டிங்களுமே வந்து அழகாக சாப்பிட்டாங்க. இடியாப்பமும் இந்த வெள்ளை குருமாவும் சாப்பிட்டீங்கல்ல, சிக்கன் பீஸ் ஒன்று சாப்பிட்டீங்கல்ல. பெரிய பிள்ளைங்களானாதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கணும். சிக்கன்லாம் இப்போலாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு பல்லு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் செரிமானம் ஆகாதானே பிளாக்கியோடைய உடம்பு பார்த்தீங்கன்னா மெல்லிசா இருக்குங்க. அதோட எலும்புலாம் ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்குது. இந்த 2 குட்டிங்களுக்கும் நல்லா பரவாயில்ல, ஆனால் பிளாக்கியோடைய உடம்பு வந்து மெல்லிசா இருக்கு எலும்புலாம். இப்போ இடியாப்ப அச்சில் இடியாப்பம் புளிய போற மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக நல்லா கெட்டியாக மாவு ரெடி ஆயிடுச்சா? அதுவும் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி கிடையாது. நல்லா அப்படியே பூட்டிக்கலாம். இடியாப்பம் சுற்றலாமா? அவ்வளோதான். நல்லா வருதுங்களா பாருங்க, சூப்பராக வந்துருச்சுங்க. கை வலிக்காம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மல்லிகைப்பூ மாதிரி அழகா, அப்படியே எப்படி சொல்றது, குழலாம் இல்லவே இல்லைங்க. அப்படியே இதழாக இருந்துச்சு அந்த இடியாப்பம். ஒன்னொன்னா புளிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க. இட்லி சட்டி நல்லா தண்ணி சூடாயிட்டே இருக்கு. சிக்கன் குழம்பு அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி சட்டியில தண்ணி ஏன் சூடான பிறகு வந்து இந்த கொத்தை எடுத்து வைக்கணும்னா 2 ஆவிதாங்க வரணும் இந்த இடியாப்பத்துக்கு. அதனால இட்லி சட்டியில தண்ணி சூடான பிறகுதான் வந்து அந்த கொத்தை எடுத்து வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அடுப்பை ஆஃப் பண்ணமோ இறக்கிடலாம். அப்படியே பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கா இடியாப்பம் பாருங்க, செமையா இருக்குல்ல. சிக்கன் குழம்புக்கு கடைசியா கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்து 4 கலக்கிட்டேங்க. முடிஞ்சிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலையை தூவிடுவோம். அடுப்பை நிறுத்திடுவோங்க. இடியாப்பம் சாப்பிடலாமா எல்லாருமே? மதியத்துக்கு எங்க வீட்டில் சுட சுட இடியாப்பமும் இந்த குழம்பு, அதாவது சிக்கன் குழம்பு தான். என்னதான் மதியத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டாலும் வெள்ளை சோறு ரசமும் இருக்குதுங்க. குட்டிங்களுக்கு சாப்பாடெல்லாம் அடுப்புல வச்சு ஆக்கியாச்சு. குட்டிங்க என்ன பண்றாங்கன்னா, அம்மா எப்படா இந்த குழம்பு வச்சு சோறு போடுவாங்கன்னு இருக்காங்க. அப்படிதானே? அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த பிரௌனி அவங்க அம்மா மாதிரியே வளர்ந்துடுச்சு பாருங்க. சின்ன பிள்ளையில வந்து ஓரியோ வந்து இப்படிதான் இருந்தா, இதே மாதிரியே இருந்தா. ஆனா அவளுக்கு வந்து இந்த மூக்கும் கண்ணும் கருப்பா இருக்காது. இவளுக்கு வந்து மூக்கும் கண்ணும் கொஞ்சம் கருப்பா இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவங்க அம்மா தான் அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறாங்க. இடியாப்பம் எல்லாத்தையுமே நான் வந்து சுட்டுட்டேங்க. ஆனா இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுடணும் இல்லையா? கடைசியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதழா இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. நல்லா அழகா வருது பாருங்க, சூப்பரா. எதிர்பார்க்கவே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கடைசி மாவு அப்படியே போட்டுக்கலாமா? என்னடா இடியாப்பத்துக்கு இவ்வளோ ஒரு கதையான்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இடியாப்பமும் இந்த குழம்பு, அதாவது சிக்கன் குழம்பு பிடிக்கும். அதனாலதான் நான் இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ரேஷன் அரிசியில இப்படியும் நம்ம இடியாப்பம் செய்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ஒரு 4 இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம். குருமா ஊத்திக்கலாமா? எப்படி இருக்குன்னு சொல்றேன். பார்க்குற உங்களுக்குமே வந்து இந்த குருமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியும். ஆனால் டேஸ்ட் செம்மையா இருந்ததுங்க. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரியே இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி வெள்ளை சிக்கன் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.